யாரையும் அற்பமாய் எண்ணாதே. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். பிலிப்பியர் 2:3 பாவத்தில் கிடந்த உன்னை பரிசுத்தனாக்கினேன். யாருமே நேசிக்க முடியாத உன்னை இன்றைக்கு அநேகருக்கு நண்பனாக்கினேன். உன் பாவங்களை நான் தொகையிட்டால் உன் நிலைமை என்னவாகும்? உன் பாவங்களை நான் என் முதுகுக்கு பின்னாக தூக்கி எறிந்து விட்டேன். அவைகள் என்னவென்று நான் மீண்டும் மீண்டும் பார்த்து உன்னை துன்பப்படுத்தவில்லை. உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் காணப்பட்ட குறைவுகளை நான் நிறைவாக்கி உன்னை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறேன். நான் உன்னை அற்பமாய் எண்ணவில்லை. யாரும் உன்னை அற்பமாய் எண்ணும்படிக்கு விட்டதும் இல்லை. ஆனால் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களில் ஒரு சிலரை அற்பமாய் எண்ணுகிறாயே, அது என்னை வேதனைப்படுத்துகிறது. ஆவிக்குரிய பெருமைகள் உன்னில் காணப்படக்கூடாது. நீ அதிக நேரம் ஜெபிப்பதால் ஜெபிக்க தெரியாதவர்களை அற்பமாய் எண்ணாதே. நான் உன்னை ஆசீர்வதித்ததினால் நீ அதிகமாய் எனக்கென்று கொடுக்கின்றாய். என் ஊழியத்திற்கு அதிகமாய் கொடுக்க முடியாதவர்களை நீ அற்பமாய் எண்ணாதே. நான் கொடுத்த தாளந்துகளை நீ எனக்காய் பயன்படுத்துகிறாய். இன்னும் தங்களுடைய தாளந்துகளை கண்டறிந்து பயன்படுத்தாதவர்களை நீ அற்பமாய் எண்ணாதே. மாறாக நான் உனக்கு பாராட்டின கிருபைகளுக்கு நன்றியறிதல் உள்ளவனாயிரு. ஜெபம். பரிசுத்த பிதாவே, நான் யாரையும் அற்பமாய் எண்ணாமல் நீர் எனக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றியறிதல் உள்ளவனாய் வாழ எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.